பயங்கரமான ஆளா இருக்கான் பாருங்க. அவன் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருந்தேன் நம்ம போகும்டா. இப்போ நம்ம ஏண்டா நீ போ நிறுத்தாது போ. என்னாச்சு? நீ போடாடி. ஏன்டா என்னன்னு சொல்லி இச்சுது போ. நான் அடிக்காத நீ என்னன்னு. அவன் நிழல பார்த்து அவனே பயந்துட்டான். ஏண்டி ஏன் தங்க நீ போ நிறுத்தாத போ. நீ என்னன்னு சொல்ல. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆகுது. எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போகிறோம். ஸோ எத்தனை தடவை நம்ம சென்னை போனாலும் ஃபஸ்ட் டைம் போகிற மாதிரியே இருக்குது எல்லா ஃபீலுமே. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நிவியை கூட்டிகிட்டு ஃபஸ்ட் டைம் நாங்கள் சென்னைக்கு போகிறோம். ஸோ நிவி செல்லம், நீ சீர்காழியே பார்த்துட்டு இன்றைக்கி சென்னை போகிற. நீ வந்து இந்த விலாக பெரிய பிள்ளையானதுக்கப்புறம் பார்ப்பேன் இந்த வயசுலேயே சென்னைக்கெலாம் போயிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த விலாகில் வந்து நம்ம சென்னை போகிறது 4:30 மணிக்கு கிளம்பிட்டோமா. என்ன நாலப்பறையெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அது 3 மணிக்கு ஆமாம் எழுந்திரிச்சோம். ஆமாம் 3 மணிக்கு எழுந்திரிச்சு சரியான பனியில் குளிர் தாங்க முடியல. இப்போ வெந்நீர் போட்டு 3 பேருமே வெந்நீர் போட்டு தான் குளிச்சுட்டு கிளம்பியாச்சு. இவரை வந்துட்டு 3 மாதத்தில் வந்துட்டு ஈரோடு கூட்டிகிட்டு போனேன். வச்சாம் பாருங்க, எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ பஸ்ஸில் தானே போனோம். ஸோ சவுண்டு கிளியுது. எல்லாரும் என்னமாச்சுன்னு கேட்குற அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டான். வரும்போது ட்ரெயினில் வந்தோம். ஸோ இவர் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பார்ப்போம் இந்த விலாகில் ஒன்று ஒன்று அப்படியே கண்டினியூவாக போகலாமா. விஜய் வந்துட்டு சேலம் போயிருக்கான். நாங்கள் சென்னை போகிறோம், அவங்க சேலம் போகிறான். ஆமாம் சேலம் போயிருக்கான். அந்த கிழங்கு இங்க கிடைக்காது, அந்த ஊர்ல தான் கிடைக்கும், அதனால போயிருக்கான். சரி வாங்க கிளம்பலாம். நம்ம வந்துட்டு ஏன் இந்த கிழங்கு அது ஏதோ மூட்டு வலி கிழங்குன்னு சொல்லுவாங்க, ஏற்காட்டுல கிடைக்கும். அதனால அங்க போயிருக்கான் வாங்கறதுக்காக. அதே கிழங்கு தான், அதே கிழங்கு தான். ஆட்டுக்கால் மாதிரி இருந்துச்சுல, அந்த கிழங்கு தான், அது வாங்க தான் போயிருக்கான். சரி போயிட்டு வரோம். பாய். போலாமா? போலாமா தங்கம்? சரி அவ்வளோதான். நிவி தங்கம் போமா. இத்தனை மணிக்கு கூப்பிட்டு வந்துட்டு நான்லாம் மிட் நைட்ல தூங்கிட்டு இருக்கிறவ. நன்றி தங்கம், இத்தனை மணிக்கு என்னை கூட்டிட்டு வந்துட்டு போலாமான்னு கேக்குறீங்க. எடுங்கடா வண்டியை. நம்ம சீர்காழி போகணும்னா நம்ம திருமலையாசல் வழியால போவோம். இப்போ நம்ம சிதம்பரம் சைடு போறோம். அதனால கூளையார் போய் இந்த ரூட்ல ஷார்ட் ரூட் இந்த பேருக்கும் இருக்கு, அப்படியே போக வேண்டியதான். கூளையார் வழியா போய் அதுக்கப்புறம் வந்துட்டு புத்தூர் பைபாஸ் ஏறிட்டோம்னா வச்சுக்கலாம், ஸ்ட்ரைட்டா பாண்டிச்சேரி தானே. நம்ம மாதான ரோட் வழியா தான் போக போறோம் நம்ம. சென்னைக்கு போலாம், பாண்டிச்சேரியா போறோம். பாண்டிச்சேரி பைபாஸ்ல போறோம், பாண்டிச்சேரி தாண்டி தான் போனோம். அப்படித்தானே போனோம். ஓ பாண்டிச்சேரியா தாண்டி இருக்கா சென்னை? ஆமா தெரியடி தங்கம், உனக்கு நான் தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன். 270 கிலோமீட்டருக்கு மேல போகணும். நம்மலாம் சொல்றோம் வயசானவங்கள பாரு. இங்க போயிட்டு மீன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பழையாறு போய் நாங்க சொல்லுவோம் இல்லையா, நாங்க எப்பயுமே வந்துட்டு காலையிலே போனா நல்லா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் பழையாறு போறாங்க எல்லாரும் கிளம்பி. இந்த டயத்துக்கு போனாதான் அந்த ஏலம் ஓடுவாங்க, மீன் பிடிச்சிட்டு வந்து இறக்கி இருப்பாங்களா, ஏலம் ஓடும், அதுல வந்துட்டு வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து தெருவுல கொண்டு போய் விக்கிறது. இவங்கெல்லாம் பக்கத்துல எல்லாம் விற்க மாட்டாங்க, தூரமா நடந்து போவாங்க. அவ்வளவு தூரம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் இப்போ வாங்கிட்டு வந்து ஒரு இடத்துல கொடுக்குற மாதிரி தான் பிரச்சனை இல்லை. நம்ம இங்க இருந்து இப்போ ஒரு எத்தனை கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு வருவாங்க. கூடையில வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எனக்கு இந்த இடம் வந்தாவே பயமா இருக்குடி. ஏன்டா நீ கம்முன்னு வாய் மூட்டு போடா. இல்ல திவி இங்க வா வா தலை காமி. இப்பதான் வந்துட்டு சீத்துவோட வந்துட்டு இந்த மேஜிக் தலை வந்துட்டு நடக்கும். நீ இவனை தூக்கும் போதே நான் பண்ணிட்டேன், அவனை வந்துட்டு ஒண்ணுமே பண்ணலாதான். நீ இங்கிட்டு வா. ஏன் நான் என்னத்துக்கு தள்ளியே வச்சுக்கிறேன். ஆடா அதெல்லாம் வேணாண்டி, நீ வேற. நம்மள இச்சு பண்ணிட்டுனா ஏதோ கிட்டக்கு வராது. அப்போ உனக்கும் பண்ணிடும். நானே பண்ணிட்டேன். பண்ணிட்டியா? என்ன நானே இச்சு பண்ணிட்டேன். எப்படி இருக்கு தெரியுங்களா ரோடு? அப்படியே எல்லாரும் வந்து கொஞ்சம் ஜாலியா இருந்திருக்குங்க. என்ன ஒண்ணு நம்ம மட்டும் போறதுதான். அவன் சேலம் போயிட்டான். ஆமா திடீர்னு பிளான் அவனுக்கு. நாங்க இங்க போயிட்டு இருக்கோம் சென்னை. அத்தைக்கு கால் வலிக்குன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே வாங்கணும்னு நினைச்சோம். சேலம்ங்கிறது ஏற்காடு, மலை மேல போகணும். நம்ம கார் எடுத்துட்டு போக முடியாது. இன்னொரு வாட்டி போலாம். இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் லாங் போய் கொண்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம
மலை மேல ஏற ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு வேணாம், நீங்க வேணாம், நான் மட்டும் போய் இன்னுமே வந்துட்டு இவளுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா உனக்கு? நம்பிக்கை இருக்கு. இல்லவே உங்க கூட ஜெனே வருவானா? அம்மா அப்ப நம்ம பாண்டிச்சேரி மலையில ஏற போறோமா? பாண்டிச்சேரி எதுரா மலை? என்ன மலை? அந்த எதுக்கு போயிருக்கானா வந்துட்டு சேலத்துக்கு கேப்பீங்க, எதுக்காக போயிருக்கானே அந்த கிழங்கு வாங்குறதுக்காக. அம்மாவுக்கு அந்த மூட்டு வலி இருக்கு இல்லையா, அதுக்காக வந்துட்டு போயிருக்கான் வாங்குறதுக்காக. பாத்துங்க, பயங்கரமான ஆளா இருக்கான் பாருங்க. அவன் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லியிருந்தேன், ஏய் நம்ம போகும்டா, இப்போ நம்ம ஏண்டா நீ போ நிறுத்தாது போ. என்னாச்சு? நீ போடாடி. ஏன்டா என்னன்னு சொல்லி இச்சுது போய் நான் அடிக்காத. நீ என்னன்னு அவன் நிழல பார்த்து அவனே பயந்துட்டான். ஏண்டி ஏன் தங்க? நீ போ, நிறுத்தாத போ. நீ என்னன்னு சொல்ல, என்னன்னு சொல்ல? மூஞ்ச பார்த்து யாரா இவன் வேற பயமுத்தி விட்டான்டா. சரி படுத்து தூங்குன்னு சொன்னா 4:30 மணிக்கு இங்க பாரு எப்படி உட்கார்ந்துருக்காங்க. இவன் மூஞ்ச பார்த்து பயந்து 4:30 மணிக்கு ஏன்டா பயந்துட்டு? சரி இச்சதுப்புடா. நானே பின்னாடி உட்காந்துட்டு வந்திருப்பேன். நான் இந்த ரோட்டுங்கிறத சிந்தனையே வரல. நீ இங்க தானே வந்திருந்த, ஏன்டா அங்க போய் ஏன்டா இந்த பாரா இந்த கண்ணாடியில தெரியலையாடா நம்ம என்ன பண்ணிட்டான். அவனோட நிழல பார்த்து அவன் பயந்துட்டு ஓடி வந்து முன்னாடி உட்காந்துட்டான். வடிவேலு படத்துல கண்ணாடிய பார்த்து பயப்படுற மாதிரி ஆயிப்போச்சு. என்ன எப்படி பயந்த சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பேசுங்க. கண்ணாடிய பார்த்து நானே என் மூஞ்ச பார்த்து நானே பயந்துக்கிட்டேன். யாருமே இப்படி பயந்துருக்க மாட்டாங்க தேவி. அது 5 மணிக்கு கண்ணாடிய பார்த்து பயந்த பத்தியா? இவன் பயந்தது இல்லாம இவன் பயந்ததை பார்த்து நாங்க பயந்துட்டோம். அதான் உண்மை. அப்பா நான் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, நம்மள முடிச்சு விட்டான். அந்த மாதிரி வந்துட்டு முடிச்சு விட்டான் ஆளு. தம்பியே தைரியமா வந்துட்டு இருக்கான். உனக்கு என்ன சொல்லு. நான் வந்து எதனால பின்னாடி உட்கார வச்சேன்னு பாத்தீங்கன்னா, சரி புள்ள வந்துட்டு 3 மணிக்கு எழுப்பி விட்டுட்டோமே, சரி பின்னாடி படுத்து தூங்கிட்டு வருவான் அப்படின்னு பின்னாடி உட்கார வச்சேன். அதுக்கு நல்லா வச்சு என்ன செஞ்சுட்டான். பயந்து என்னையும் பயமுறுத்திட்டான். இவரு நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம 3 மணிக்கே எழுந்திரிச்சிட்டோம், தம்பி தூங்கிட்டோம், நம்ம முன்னாடி உட்காந்துக்கலாம். நான் உட்காந்தேன். இல்லைன்னா எப்பயுமே நான் பின்னாடி தான் உட்காந்துருப்பேன், இவன் முன்னாடி உட்காந்துருப்பான். அப்படியே எல்லாத்தையும் டோட்டலா பண்ணிட்டான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:45 ஆயிடுச்சு. கடலூர்லேருந்து நம்ம பாண்டிச்சேரிக்குள்ளே போயிட்டு இருக்கோம். ஸோ பாண்டிச்சேரிக்கு நம்ம போகிறதுக்கு 15 கிலோமீட்டர் இருக்கு இன்னும். சார் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்பப்போ எழுந்திரிப்பாரு. காரில் போகிறதுனால சுத்தமாக எழுந்திரிக்கவே இல்லை. நாங்கள் டீ கூட குடிக்கல. நான் இங்கே சாப்பிட்டது தலப்பாக்கட்டு பிரியாணி சூப்பராக இருக்கும். நீங்க இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆப்போசிட் வந்துட்டு ஓப்பன் பண்ணல ஆனந்த பவன் ஹோட்டலு. எல்லாம் சுற்றி பார்த்துருக்கேன். நல்லா தின்னி இருக்க தின்னூட்டி செம டேஸ்டா இருக்கும் பிரியாணிங்க. பொழுது விடிஞ்சிடுச்சு. நான் வந்துட்டு எனக்கு தலப்பாக்கட்டி பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் பக்கத்துல ஆனந்த பவன் சொல்றாங்கல்ல, அது என்ன இன்னும் ஓபன் பண்ணவே இல்ல. அது நல்லா இருக்கும். 6:50 ஆக போகுது. 9 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம வந்துட்டு டீ கூட குடிக்கல. டீ குடிக்கலன்னா நம்ம வீட்லயே குடிச்சிட்டு வந்துட்டோம். காலையில நடந்த கூத்து என்ன. நீ குடிச்ச நான் குடிச்சனா? நான் வந்து டீ போட்டேன். நான் வந்து மசாலா டீ போட்டேன். அதை நான் குடிச்சேன். நான் வந்து குடிக்கிறேன்னு சொன்னாரு. அவன் என்ன கேட்டானா லெமன் டீ. போற டயத்துல லெமன் டீ வந்து போட தெரியாம போட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் போட முடியும். என்ன பண்ணிட்டு அதிகமா புளிஞ்சு நிறைய ஊத்தி விட்டுட்டான். வாயில வச்ச உடனே ஒரே உனக்கு லெமன் டீ போட்டது தப்புடா. நானு போட்டே கொடுத்துருக்க கூடாது. நானு சரி அந்த 3 மணிக்கு எழுந்திருச்சு நான் லெமன் டீ போட்டு கொடுத்தேன். பாத்தீங்களா, போட தெரியலையாமா. போட்டு ஒரே புளிப்பு தாங்க முடியல, பல்லெல்லாம் கூச ஆரம்பிச்சுட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சம்பரு கொமட்டிட்டு வந்துருச்சு வேற. வெறும் வயிற்றுல குடிச்சேனா கொமட்டினோன்னா என்னடா அது இப்படி போட்டு இந்த மாதிரி பண்ணுதேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து சுடு தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நான் என்ன பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் லெமன் டீ போட்டு கொடுத்தேன். சரி, நாங்கள் எப்பயுமே 2 பேர் குடிச்சோன்னா ஒரு அரை லெமன் ஊற்றினா போதும். ஒரு ஆளுக்கு போட்டு கொடுத்துட்டோம் போல இருக்கு.
சரி போங்க, எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு கொடுத்தா அது அவனுக்கு பல்லு கூச ஆரம்பிச்சிட்டு என்ன பண்றது. நான் வந்து மசாலா டீ குடிச்சிட்டு நல்லா பசிக்குது, சாப்பிடுமா எங்கேயாவது? மணி ஆகலடா, அதுக்குள்ள 6:45 யாராவது சாப்பிடுவாங்களாடா? நம்மளாம் வீட்டுல 10-11 ஆயிடும். ஆனா வெளியில வந்தா மட்டும் கொஞ்சம் நேரத்துல சாப்பிடணும்ல, அதுக்கு சொல்றேன். வெளியில வந்தா மட்டும் எப்பயுமே சீக்கிரம் பசிச்சிடும். உனக்கு எப்படிப்பா பசிக்கும்? உனக்கு எப்படிப்பா பசிக்கும்? நீ ஒரு பயந்தாங்கோலி. எனக்கு பசிக்குது. நீங்க 2 பேரும் ஒரு பயந்தாங்கோலி. உனக்கு பசிக்குதா? ஆமா. நம்ம வந்துட்டு ஒரு 7:30 மணிக்கு நம்ம போயிட்டு எங்க ஹோட்டல்ல இருந்துச்சுன்னா போய் சாப்பிடுவோம். ஆமா சாப்பிடுவோம். போற வழியில எங்க இருந்துச்சுன்னா சாப்பிட்டாதான் கொஞ்சம் வெளியிலலாம் வந்தா இப்படி போயிட்டே இருக்கோமா எங்க பார்த்தாலும் தலைவலி வராது. அப்புறம் வெளியில நீங்க எல்லாம் போனீங்கன்னா தண்ணி நிறைய குடிங்க, அப்பதான் வந்துட்டு நமக்கு தலைவலி அதிகமா வராது. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈசிஆர் போகிற வழியில் ரோட்டு கடை இருந்துச்சா, அப்படியே சூடாக வந்துட்டு இட்லி சாப்பிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு இருக்கோம். பசிக்கலன்னு நான் சொன்னேன், ஆனால் பசிக்கிறது எனக்கு தான் முதல்ல. பேர் அவன் கொட்டாய் வர்றான் பேர். இவரும் முழிச்சிட்டாரு. சரி வெளியில் எங்கேயாவது மற்ற கடையெல்லாம் தேடிட்டு போனோன்னா வச்சுங்களேன் பசி அடங்காது. போகிற போதே நம்ம சாப்பிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த கடையை பார்த்தோன்னே சூடாக சமைச்சிட்டு இருந்தாங்களா, சரி சாப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எனக்கு தான் ஃபஸ்ட்டு இட்லி வந்துருக்கு. எப்படி இருக்கு போட்டுக்கிறேன்? ஓகே தான், நல்லா தான் இருக்கும். என்ன ஒன்று இட்லி தான் மாவு மாதிரி இருக்கா? அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வீட்டு இட்லி மாதிரி இல்லை, இப்படி போட்டால் அது வரும்ல. ஆமாம் அப்படின்னு சொல்லணும். உண்மையாகவே நல்லா இருக்குங்க. ஸோ நானும் இட்லி தான் வாங்கியிருக்கேன். திவி மட்டும் பூரி கேட்டிருக்காரு. என்ன பொருள் வேணாண்டான்னு சொன்னால் பூரி தான் வேணும். நீங்க மட்டும் ஏன் சோகமா இருக்கீங்க? எனக்கு கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு. எப்படி பஸ் போறதெல்லாம் பார்த்துட்டே சாப்பிட்றது? ஃபீல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓகேங்க, நம்ம சாப்பிட்டுட்டோம். ஸோ இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். 3 hours later. நிவி தங்கம் ஆட்டோவில் வந்துட்டு நிவி ஃபர்ஸ்ட் டைம் போறாரு. சொல்றா பாருங்க, நீ எத்தனை தடவை தெரியுமா வயிற்றுல இருக்கும்போது ஆட்டோவில் போயிருக்கோமா அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம சென்னையில் தாங்க இருக்கோம். நம்ம வந்துட்டோங்க. இன்னைக்கு வந்துட்டோம். ரூமில் போயிட்டு எதனால ஆட்டோவில் போகிறோங்கிறத சொல்கிறேன். ஏன்னா நான் பேசுறது கேட்காது. இவர் அப்படியே மயக்கத்தில் வராரு. இது என்ன ஒரு சவுண்டில் போயிட்டு இருக்கோம்? தூக்க கலகத்தில் போயிட்டு இருக்காரு. என்ன என்னடி பட்டு அவன் சவுண்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்காண்டி ஆளு. என்ன சொல்லிட்டு இருக்கான் ஆளு? டயர்டில் படுத்து கிடக்குறான் போல. ரொம்ப டயர்டில் படுத்து கிடக்குறாரு. அது புது இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. தூக்கம் வேற சாருக்கு. அவரை கூட்டிட்டு வந்தா அப்படியே பெட்டு மேலே ஏறி குதிப்பாரு. அப்பெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதெல்லாம். இப்போ இவரை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் கூட்டு வந்திருக்கோம். சுற்றி பார்க்குறேன் எந்த இடத்துக்கோ வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க, நம்ம வந்துட்டு எதனால் ஆட்டோவில் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காரை வந்துட்டு செராமிக் போட்டு 8 மாதம் ஆயிடுச்சு. ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க, 5 வருஷம் பேக் போட்டிருந்தீங்களே, இன்னும் வந்துட்டு நீங்கள் செராமிக்கை பூஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம விட்டுட்டு வந்திருக்கோம் காரை. நம்ம எங்கே போனாலும் இதுக்கப்புறம் ஆட்டோவில் தான் போய் ஆகணும். ஸோ நாளைக்கு காலையில் தான் நம்ம கார் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம ஆட்டோவில் தான். இப்போ சாப்பிட்றது கூட நம்ம ஆட்டோவில் தான் போய் ஆகணும். ஸோ ஆட்டோவில் நம்ம ஆட்டோவில் தாண்டி போயிட்டு இருந்தோம். ஆட்டோவில் தான் போயிட்டு இருந்தோம். இருந்தாலும் நம்மளும் ஒரு கார் வாங்கிட்டோம்ல, அதனால சொல்கிறேடா, ஏன்டா நீ பழசையே கார் இல்லை சொல்லுவாங்கல்ல. அதுக்கு முன்னாடி ஆட்டோவில்லாம் போயிட்டு தானே இருந்தோம். ஆட்டோ அதுக்கு சொல்கிறேன், பழசா மறக்கக்கூடாது. இருந்தாலும் நான் என்ன ரீசனுக்காக நாங்கள் ஆட்டோவில் வந்தோங்கிறதுனால சொல்கிறேன் நான். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சதுங்க. இது வரைக்கும் தூங்கமே இல்லை. வரும்போதெல்லாம் வினோக்கு வேறு தூக்கம் வந்த மாதிரி இருந்துச்சா, அப்பப்போ நிறுத்தி தூங்கிட்டு நம்ம இது இருக்குது பார்த்தீங்களா பெட்ரோல் பங்கு, அதுலலாம் போய் நிறுத்தி தூங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். அதனால தான் 12 மணி ஆகிடுச்சு. இல்லைனா முன்னாடியே வந்திருப்போம். இப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போவோம். இவங்க 2 பேரும் கொஞ்சம் நேரம் விளையாடட்டும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எக்ஸசைஸ் பண்ணுறிய? ஆனால் பிடிச்சிருக்க? ரூம் ஓகே தானே? ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு நம்ம 3 பேர் தான் வருவோம். இப்போ இன்னொரு குட்டி வாண்டு ஜாயிண்ட் ஆகிட்டார் ஒரு ஆள். ஆமாம், நியூ ஜாயினிங்கா? என்ன நடக்குதுன்னே தெரியாத ஒரு ஆள்.
நியூ ஜாயினா? ஆமா 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 ஆமாப்பா ஆமா நான் நியூஜன்ல ஆமாப்பா ஆமா இந்த மாதிரி பேசினா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சைலண்டாக கீச் குரலில் பேசுகிறேன்னா திவி வந்துட்டு பாய் சொல்கிறேன் குட் நைட் சொல்கிறேன் அப்படின்னா நான் குட் நைட்ண்ணா அப்படின்னு சொல்லுவேனா. அது வந்துட்டு அவனுக்கு என்னமா தோணுன்னு தெரியல. ஏன்னா வயிற்றுல இருக்கும்போது நான் அது மாதிரி பேசுவேனா, அதனால அப்படியே பார்த்துட்டே இருப்பான். வெளியில் போய் சாப்பிட்லான்னு நினச்சோம். தம்பியும் தூங்கவே இல்லையா, எங்களுக்குமே டயர்டாக இருக்குது. அதனால் ஆர்டர் பண்ணிட்டோம் சாப்பாடு. 2 பிரியாணி. இன்னும் சொன்னான், நான் வந்து மீல்ஸ் கேட்டேன். இல்லை நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன்னு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காரு. தலப்பா கட்டி பிரியாணி. பசி மயக்கத்தில் நான் மோளர்றா சீத்து. ஏன் சீத்து? எனக்கு பசி மயக்கம் இல்லை, தூக்க மயக்கம். அவன் தூங்கினா தானே நான் தூங்க முடியும். என்ன பண்ணுறது? இலை கூட கொடுக்காம விட்டாங்களே. எனக்கு கொஞ்சம் வெயிடா பசிக்குதுடா. அட நீ சாப்பிட்டாலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பசி இல்லை, தூக்கம் தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு டேஸ்ட்டை சொல்லு எப்படி இருக்கு. அப்படின்னு ஒரு பேச்சுக்கு ஓகேவா? 65 மேலே பார்த்ததுனால அவனை பிடிச்சி போச்சு. சாப்பிடுங்க. இரு தங்கம். சாப்பிடு. அது பசி. பிரியாணி டேஸ்ட் பண்ணி பாரு, நல்லா இருக்கா? பிரியாணி சூப்பராக இருக்குது. பிரியாணி சூப்பராக இருக்குது. இலை கொடுப்பாங்க, அது கூட வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் ஸ்பூனு கொடுப்பாங்க. ஆமாம், தள்ளி விட்டு இது பண்ணுறதுக்கு சாப்பிட்றதுக்குலாம் பரவாயில்ல. ஏதோ இன்னைக்கு பசிக்கு நம்ம சாப்பிட வேண்டியது. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. இன்னொரு டப்பா வாங்கியிருக்கலாமோன்னு தோணுது. நான் என்ன நினச்சேன்னா, எப்பயுமே சாப்பாடு வாங்கினோன்னா மிச்சம் இருக்கும். அதை நான் வந்துட்டு நைட்டுக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால 2 வாங்க போதும். நீ ஒன்று சாப்பிட்டா கூட நாங்கள் 2 பேரும் சாப்பிட்டுப்போம். நீயே ஒன்று சாப்பிட மாட்டடா வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். கிரேவி வச்சு கொஞ்சம் 65 கிரேவி நல்லா இருக்கணும். கிரேவி நல்லா இருக்கு. சாப்பிடு. நீங்கள் ஹாப்பியில் அதுவே போதும். சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போனோம். எதுக்கு மாலுக்கு போனோன்னா, இவர் தான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், நான் வந்துட்டு மாலில் போய் விளையாடணும். சென்னை வந்தாலே இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வருவான். சரி அவனை கூட்டிகிட்டு அவன் ஆசையாக கெடுக்கணும்னு சொல்லிட்டு போனால், அங்கே போயிட்டு இவன் பண்ண அட்டகாசத்தில் நாங்கள் பிளாகே அங்கே எடுக்க முடியல. நாங்கள் ஃபஸ்ட்டு எதையாவது வாங்கிட்டு வந்தால் போதுண்டா சாமி அப்படின்னு ஆயிடுச்சு. இவரே அங்கே பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டாரு. இவனுக்கு தான் லேட்டே ஆனது. இவங்க 2 பேருக்கும் வாங்கினதுல தான் லேட் ஆனிச்சு. அம்மா இருக்கான் பாருங்க, இவன் வந்துட்டு என் மேலே பால் எடுத்து விட்டாங்க. கபக்குன்னு எடுத்து விட்டாரு. என் மேலேயும் எடுத்து விட்டாரு. ஃபஸ்ட்டு காலையில் ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தேன்னா அதில் பால் எடுத்தான்னு சொல்லிட்டு இன்னொரு ட்ரெஸ் மாற்றினேன், அதுலேயும் பால் எடுத்துட்டான். எதனால் எடுத்தான்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அங்கே ஒரு டாப் எடுக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டான் போல இருக்குது. நாங்கள் ஒரு 2 டாப் எடுத்துகிட்டு வந்தோம். சரி, இப்போ வந்து இவருக்கு காரு, அப்புறம் இந்த அவனோட காரு எடுத்துக்கோ. ரிமோட் கார் அது. ஆமாம், ஓப்பன் பண்ணி தரட்டுமா? தங்கமே என்ன? இப்போதான் நான் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் பார்த்தீங்களா, அப்போ தான் அம்மா ஒரு ரிமோட் கார் வாங்கி கொடுத்தாங்க. அதான் சார் 1 மணி நேரம் தான் அது. இதையாச்சும் நீ பத்திரமா வச்சுக்கணும், சரியா? அது வந்து அதிகமாக வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இது அதிகமாக கண்ட்ரோல் பண்ணலாம். இது நல்லா கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல் தான். இது வந்துட்டு அது வந்துட்டு எடுத்தா ரிபேஸ், எடுத்தா ஃப்ரண்ட் பேக், அப்படி தான். இது நம்ம வளைச்சு ஓட்டலாம். இதெல்லாம் எங்கள் லைஃப்பில் கிடைக்காது. ஆமாம், அப்போ நீ இதை சின்னோண்டு காரு தான் அப்போல்லாம் அப்பாவுக்குலாம். நான் அதெல்லாம் கேட்கவே மாட்டேன். அதெல்லாம் சின்னோண்டு கார் கூட கிடைக்காது. அதெல்லாம் வச்சுக்கணும் தங்கம். அப்பா பார்க்க ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்குது. இது பெரிய காரு மாதிரி இருக்குல்ல, ரேஸ் காருன்னு சொன்னான். இவருக்கு அதெல்லாம் தெரியும். இந்த ஆகுனா இந்த மாதிரி ஒன்று வச்சிடுறாங்க. அதுதான் சிக்னலுக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து மொட்டையாக இருக்குன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் இதே தான் இருக்குது. இந்த அது பேட்டரி போடணும். அப்போ ஓடாதா? இப்போ அச்சுக்க பேட்டரி போட்டால் ஓடும். அப்போ வீட்டில் போய் தான் போடணும், போகும்போது வாங்கிட்டு போவோம். அப்போ இங்கே ஓட்ட முடியாதா? அப்புறம் நான் வந்துட்டு 2 டாப் எடுத்தேன். ஃபீடிங்க்கும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் டாப் இது. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அதனால் 2 டாப் எடுத்துட்டேன். பாருங்க,
அப்புறம் எனக்கு இது. இவங்க 2 பேருக்கும் ட்ரெஸ்ஸு பார்த்தனா நல்லா இருந்துச்சு, அதனால போட்டுக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது தெரியுமா ட்ரெஸ்ஸு. என்ன மால்? மெரினா மால். இங்கே வருங்க, நல்லா இருந்துச்சு. இது வந்து பெரியவருக்கு, இது சின்ன குட்டிக்கு. இது பெரியவருக்கு. இந்த கலர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, இன்னமும் நல்லா இருக்குன்னு சொன்னான். சரின்னு இந்த சட்டையை எடுத்துட்டேன். அடுத்தது சின்ன குட்டிக்கு வந்துட்டு இந்த மாதிரி, இது மாதிரி தான் நிறைய எடுத்தேன். எல்லாமே நான் சூப்பராக இருந்துச்சுங்க, நீட்டாக நல்லா பக்காவாக இருந்துச்சு. இன்னொரு ட்ரெஸ் எடுத்த மாதிரி இருந்துச்சு, இதான் எடுத்தனா? அவ்வளோதான் எடுத்தேன், வேற என்ன எடுத்தது? அடுத்தது இது வாங்கணும், இது நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. கொடுக்கறதுக்கு. ஆமாம் ஆமாம், நட்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாலில் கலந்து கொடுத்தா சாப்பிட்டா நல்லதுன்ட்டு இது வாங்கணும்னு நினச்சி வாங்கினேன். இந்த பிஸ்கெட் வந்து 4 கொஞ்சம் இது நல்லா இருந்துச்சா, ரேட்டு கம்மியாக இருந்த மாதிரி தோணுச்சு. சரின்னா அதனால ஃபுல்லாக வாங்கியாச்சு. அப்புறம் வேறு என்ன வாங்கணும்? ஏக்கா அங்கே இல்லாத பிஸ்கெட்டாக இங்கே வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே கொஞ்சம் நல்லா கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதான் அதை வாங்கிட்டேன். அப்புறம் கர்ச்சீப் வாங்கணுமா, 2 கர்ச்சீப் எடுத்துட்டேன். இதுதான் பால் எடுத்துகிட்டு இருந்தாரா. அப்புறம் அடுத்தது மெயின் ஐட்டம் இதுதான். அப்பா சொன்னாங்க வீட்டில் இருக்கு, இதெல்லாம் அங்கே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க கன்ஃபார்மு. சரி அப்படியே வந்தாச்சு, பார்த்தேன் என்ன வாங்குறதுன்னு தெரியல. சின்னதாக ஏதாவது ஒரு ஷாப்பிங் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஷாப்பிங் பண்ணது தான். இது அப்பா வீட்டில் இருந்துச்சு, எடுத்துகிட்டு இருத்தாங்க வந்துடுறேன். அப்பா வீட்டில் இருந்துச்சு எடுத்துகிட்டு போன்னு சொன்னாங்க. வேணாப்பா அப்படின்னு சொன்னேன். சரி இது இப்போ நான் வாங்கிட்டேன் திரும்பவும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பர்ஃப்யூம். என்னடா மூடிய காணோம், பர்ஃப்யூம் வாங்கணும். இது நல்லாயிருக்கும். யார்லி இது நல்லாயிருக்கும், எனக்கு பிடிக்கும். இதுவும் வந்துட்டு மைல்டாக இருக்கும் செம்மையாக. அவ்வளோதான், இதாங்க இன்னைக்கு எங்களோட பர்ச்சேசிங். பர்ச்சேசிங் பண்ணணுங்கிற பிளானே இல்லை, ஆனால் பர்ச்சேசிங் போய்ட்டு வந்துட்டு பார்த்தீங்களா. நாளைக்கு காலைல ஊருக்கு கிளம்பிகிட்டே இருக்கணும். இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 2 குட்டியும் வச்சுட்டு எதையுமே பார்க்க முடியாது. இவங்களை ஏதாவது சுற்றி காமிக்கலான்னு பார்த்தா 5 மாதத்தில் செட்டே ஆகாது. இடுப்பில் உட்காரும் போது தான் இவனை தூக்கிட்டு வெளிலவே வரணும். ஓகேங்க, இந்த விழாக்கு அவ்வளோதான். அடுத்த விழாக்கில் பார்க்கலாம். இந்த விழா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த விழாக்கில் பார்க்கலாம். பாய் பாய். நீங்கள் சொல்லுங்கள். பாய் 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 சொல்லுங்க. பக்கர் பாய். டாடா பாய்.